திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி 16. சுவடு தெரியாமல் மறைந்த சுவடி. நம்பிராஜன் ஒரு நாள் முழுவதும் வேப்பிலை அடிக்க வேண்டியிருந்தது. ஒரு வழியாக சந்திரசேகர் துபாய் கிளையை திறப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்தார். உடனடியாக அதற்கான வேலைகளில் ஈடுபடத் தொடங்கினான் நம்பி. ஆனால் 2 முறை துபாய் கிளையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைப்பதற்கு இசை தெரிவித்திருந்த மத்திய அமைச்சர் தங்கப்பாண்டியன் இந்த முறை கைவிரித்து விட்டார். திறப்பு விழாவிற்கு அவசரமாக ஒரு விஐபி தேவைப்பட்டது நம்பிராஜனுக்கு. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அனைவரும் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென செந்திலை பார்த்ததும் அந்த யோசனை சேர்ந்தது. செந்தில், வர புதன்கிழமை நம்ம துபாய் கிளையை லான்ச் பண்ணுறோம். மினிஸ்டர் இந்த முறை முடியாதுன்னு சொல்லிட்டார். பார்லிமெண்ட் செஷன் நடக்குதாம். எனக்கு ஒரு ஐடியா. உங்கள் எம்பி வருவாரா? சின்ன ஃபங்க்ஷன் தான். ஆஃபீஸில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் திறக்க போகிறோம். நம்பிராஜன் கேட்டான். நான் அவரையே கேட்டுட்டு சொல்கிறேன் என்றவன் சுமனாவுடன் தொடர்பு கொண்டான். அவள் சாத்விக்கிடம் உடனடியாக பேசிவிட்டு மீண்டும் செந்திலுடன் தொடர்பு கொண்டாள். டன், ஹியஸ் அக்ரீட். சுமனா சொல்ல விஷயத்தை செந்தில் நம்பிராஜனிடம் சொன்னான். மரியாதைக்கு சந்திரசேகரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடாம் என்பதற்காக அவருடைய அறைக்குள் நுழைந்தார் நம்பிராஜன். உள்ளே பூங்குன்றத்திடம் பேசிக்கொண்டே இருந்தார் சந்திரசேகர். சந்திரா, நான் காலையிலே பிரச்சனை போட்டு பார்த்தேன். எனக்கு என்னவோ பிரச்சனை உன் வீட்டில் இல்லை, ஆஃபீஸில் இருக்கோன்னு தோணுது. ஒரு என்னை உன் ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போ, என் கண்ணில் ஏதாவது தென்படுதான்னு பார்க்குறேன் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுதுதான் நம்பிராஜன் சரியாக உள்ளே நுழைந்தார். மாமா, புதன்கிழமை வீனஸ் டிவி எம்டி நம்முடைய துபாய் கிளையை திறந்து வைக்க ஓகே சொல்லிட்டார். நம்பிராஜன் சொன்னான். நல்லதாக போச்சு. பெரிய அமர்க்களம் எதுவும் வேணாம் தம்பி, குடும்பத்தார் மட்டும் போகிறோம். நம்ம பூங்குன்ற மாமா குத்து விளக்கை ஏற்றட்டும். ராசியான கை. சந்திரசேகர் சொல்ல தலையசைத்தபடியே நம்பிராஜன் வெளியேறினான். புதன்கிழமை ஒருவாறு எந்தவித தடபுடலும் இன்றி நலபவனின் துபாய் கிளை திறப்பு விழா துவங்கியது. பத்திரிகையாளர்கள் மட்டுமே நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர். சாத்விக்கின் வலப்புறம் சந்திரசேகரும் இடப்புறம் பூங்குன்றமும் உட்கார்ந்திருந்தனர். பூங்குன்றத்தை செந்தில் சாத்விக்கிற்கு அறிமுகப்படுத்தினான். எங்கள் குடும்ப பெரியவர், எங்கள் குடும்ப கோவிலை இவர்தான் பார்த்துக்கிறார். சாத்விக் அவரை நோக்கி கை கூப்பினான். தம்பி, வீனஸ் டிவி எம்டி விழாவுக்கு வர்றாருன்னு கேள்விப்பட்டேன். உடனே நான் ஒரு வயசான நபரை எதிர்பார்த்தேன். நீங்கள் செந்திலுக்கு தம்பி மாதிரி சின்ன பையனாக இருக்கீங்களே, சிரித்தார் பூங்குன்றம். உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி நான் எப்போவுமே சின்ன பையன்தான், பணிவுடன் சாத்விக் சொன்னான். தம்பி, உங்கள் டிவியில் நம்ம தமிழ்நாட்டு கோயில் குளங்களை பற்றி நிறைய காட்டுங்க. இந்த தலைமுறை தறிக்கெட்டு ஓடுதுங்க. அதுங்களுக்கு நம்ம மாதிரி ஆளுங்க தான் லகாம் போட்டு நல்வழிப்படுத்தணும், பூங்குன்றம் சொன்னார். நானும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கேன். நீங்களே ஏன் அதை செய்யக்கூடாது? உங்களுக்கு காலை வேளையில் ஒரு ஸ்லாட் தரேன். தினமும் 10 நிமிஷம் நம்ம கலாச்சாரத்தை பற்றி பேசுங்களேன். ஏன் இப்படின்னு ப்ரோக்ராம் வச்சு நம்ம வழிமுறைகளை ஏன் பெரியவங்க இப்படி வச்சுருக்காங்கன்னு விளக்கி சொல்லுங்களேன். பூங்குன்றம் இதை எதிர்பார்க்கவில்லை. அவரது முகம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி தம்பி, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு பெரும் பாக்கியம்தான், உற்சாகத்துடன் சொன்னார். காணொலி காட்சி மூலம் சாத்விக் துபாய் கிளையை துவக்கினான். பத்திரிகையாளர்கள் தங்கள் கேமரா மூலம் படப்பிடிக்க ஃப்ளாஷ் ஒலி அந்த சிறிய ஹால் முழுவதும் பரவிற்று. விழா முடிந்ததும் அனைவருக்கும் விருந்துக்கு ஏற்பாடாகி இருந்தது. சந்திரசேகர் நம்பிராஜனை தனியே அழைத்தார். பூங்குன்றம் மாமாவும் நானும் விருந்தில் கலந்துக்கல. என்னோடய ரூமில் வாஸ்து சரியாக இருக்கான்னு அவர் பார்க்க போகிறாரு, சந்திரசேகர் சொன்னார். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்களேன். நம்பி பூங்குன்றத்தை வற்புறுத்தினான். இல்லைப்பா நம்பி, இன்னைக்கு ஷஷ்டி, சாப்பிட மாட்டேன் என்றபடியே பூங்குன்றம் சந்திரசேகரை பின்தொடர்ந்து நடந்தார். ஒரு மூலையில் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்திருந்த அனந்தகிருஷ்ணன் சந்திரசேகர் பூங்குன்றம் பேசுவதை கேள்வியுடன் பார்த்தனர். பிறகு யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டு எழுந்து அவர்களை பின்தொடர்ந்தார். தனது அறைக்குள் நுழைந்த சந்திரசேகர் கழுத்தில் தான் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை கையில் எடுத்தார். கீழே பரப்பப்பட்டிருந்த தரை விரிப்பை காலால் தள்ளி அப்புறப்படுத்தியவர் தன் கையில் இருந்த சங்கிலியுடன் முழங்காலிட்டு அமர்ந்தார். பூங்குன்றம் அவரை வியப்புடன் கவனித்துக் கொண்டிருந்தார். சங்கிலியின் முனையில் இணைக்கப்பட்டிருந்த வேல் வடிவத்திலிருந்த சாவியை தரையிலிருந்த துவாரம் ஒன்றில் நுழைத்து மேல்புறமாக இழுத்தார். அந்த டைல் தூக்கி கொள்ள உள்ளே ஒரு சிறிய லாக்கர். மாமா, இதுக்குள்ளே தான் என்னை கோடீஸ்வரனா ஆக்கிய சாம்பார் ரெசிப்பி இருக்குது என்றவர் அந்த லாக்கரை திறந்து ஒரு பேழையை கையில் எடுத்தார். நகைக்கடைகளில் பிரேஸ்லெட் வைக்கும் பெட்டியைப் போல் நீளமாக இருந்தது அது. அந்த திறந்து உள்ளே இருந்து ஒரு சுவடியை எடுத்து பூங்குன்றத்திடம் நீட்டினார். பூங்குன்றத்தின் கண்களில் ஒருவித பயபக்தி. சந்திரசேகரன் குடும்பத்திற்கு வளமையை வாரி வழங்கிய சாம்பார் ரகசியம் இதோ அவர் கையில் இருக்கிறது. சுவடியில் எழுதப்பட்டிருந்த பாடலை
ஆர்வத்துடன் படித்தார். காயம் காக்க கலியில் வழியுண்டு, அங்கம் சிறக்க எளிய முறையுண்டு. காயா மலரும் பிளவ விதையும் கொண்டு உரைத்து, பெரிசையும் சிறுசையும் கலந்தோமாகில், சம்பார ருசி கண்ட கொங்கணவனும் காசியும் அண்டிடானே. பூங்குன்றம் யோசனையுடன் சந்திரசேகரை பார்த்தார். இதன் பொருள் உனக்கு புரிகிறதா சந்திரா? பூங்குன்றம் கேட்டார். எங்கள் அப்பா சொன்னார் மாமா, காயம்னா உடம்பை பாதுகாக்க ஒரு வழியை இந்த சுவடி விளங்குது. காயம்பூ, பில்வ விதை, பெருங்காயம், சின்ன வெங்காயம் கலவையை சூரணமாக்கி அதை சாம்பாருடன் சேர்த்தா அந்த சுவைக்கு ஈடு கிடையாது. வாழ்க்கையை வெறுத்து காசிக்கு போகிற துறவி கூட இந்த சாம்பாருக்கு அடிமையாயிடுவாங்க. இதுதான் மாமா அந்த பாட்டுக்கு அர்த்தம்னு அப்பா சொன்னார். சந்திரசேகர் விளக்கினார். சரியாத்தான் சொல்லியிருக்காரு, பூங்குன்றம் சொன்னார். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ படிப்பறிவு கிடையாது இல்லையா? ஆமாம் மாமா, அவருக்கு எழுத படிக்க தெரியாது, சமையல் வேலை மட்டும்தான் தெரியும், சந்திரசேகர் சொன்னான். அப்படின்னா அவருக்கு இந்த பாட்டை விளக்கி சொன்னது யார்? வியப்புடன் கேட்டார் பூங்குன்றம். எங்கள் பெரியப்பா பஞ்சாட்சரம் நல்லா படித்தவர், தமிழ் ஞானமும் அதிகம். ஆனால் அவர்கிட்டே சுவடியை காட்டக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஊரில் பெரியவரும் விராசதாரமான சங்கரலிங்கம் கிட்டே சுவடியை காட்டி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு சந்திரசேகர். அப்படி சொன்னார். அந்த சங்கரலிங்கம் பரம்பரை இப்போ என்ன செய்யுது? பூங்குன்றத்தின் குரலில் சந்தேகம். அந்த சங்கரலிங்கத்துக்கு கல்யாணமே ஆகலமாமா, ஒண்டி கட்ட தான் தங்கை பிள்ளைகளை ஒருத்தனை எடுத்துக்கிட்டு சொத்தை எல்லாம் அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். சந்திரசேகர் சொல்லி முடிக்க பூங்குன்றம் முகவாயை சொரிந்து கொண்டார். அந்த சங்கரலிங்கம் தன் தத்து பிள்ளைக்கிட்ட இந்த சூழ்நரகசித்தி சொல்லி அவங்களே யாராவது உங்கள் குடும்பத்துக்கு கடுதல் செய்யலாம் இல்லையா? சந்திரசேகர் வாய்விட்டு சிரித்தார். மாமா, உங்கள் சந்தேக குதிரையை மேய விடாதீங்க. அந்த சங்கரலிங்கம் தத்து எடுத்துக்கிட்ட பிள்ளை வேறு யாரும் இல்லை, என் மூத்த மாப்பிள்ளை அனந்த கிருஷ்ணன் தான். இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டல் பிஸ்னஸை நடத்துகிறதே பாவம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது சரி சந்திரா, மாதம் சூர்ணத்தை எப்படி தயார் பண்ணுற? அதை சாம்பாரில் எப்படி கலக்கிற? பூங்குன்றம் கேட்க சந்திரசேகர் தயக்கத்துடன் பதிலளித்தார். மாமா, பிளவு விதையை அகோபிலம் மலையிலிருந்து தெரிவிக்கிறேன், காயாம்பூவை அகசியர் குடத்திலிருந்து வாங்கிக்கிறேன். நானே சூர்ணத்தை என்னோடய ரூம்லேயே தயாரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சாம்பாரை செஞ்சுட்டு சமையல்காரங்களே தாடியை ஒட்ட வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போய் சாம்பாரில் சூரணத்தை நானே கலந்துடுவேன். பூங்குன்றம் வாய் விட்டு சிரித்தார். அந்த தாடிக்காரன் நீதானா? நான் கூட யாரோ சாமியாருன்னு நினச்சேன். சந்திரசேகர் தயக்கத்துடன் பூங்குன்றத்தை பார்த்தார். மாமா, இந்த ரகசியம் என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. தயவு செஞ்சு இந்த சுவடியில் இருக்கிற ரகசியத்தை யாருக்கும் சொல்லிடாதுங்க. புரியாது சந்திரா, உனக்கு நீ என்ன சொல்வது என்று எனக்கு புரிகிறது. ரகசியமும் கையை விட்டு போகக்கூடாதுன்னு கவலைப்படுற. நான் இத்தனை காலமாக இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ரகசியத்தை வச்சு உனக்கு போட்டியாக ஹோட்டலாக ஆரம்பிக்கவா போகிறேன்? ஆனால் என்னால் நம்ப முடியலப்பா. இந்த சின்ன சாம்பார் ரகசியம் உன்னை கோடீஸ்வரம் ஆக்கிடுச்சே. ஆனால் பாவம், இந்த ரகசியத்தை வச்சுருந்தவளுக்கு ஏதாவது செஞ்சியா இல்லையா? பூங்குன்றம் கேட்டார். அவர் குரலில் கலக்கம் ஒலிக்க சந்திரசேகர் புத்தி கெட்டு போய் அம்மா மதுரம் சொன்னதால் அந்த தர்மராஜுக்கிட்டே இருந்து சாம்பார் ரகசியத்தை திருடிட்டா மாமா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க செத்துட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அம்மாவோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அப்பா நான் எல்லோருமே பேசாமல் இருந்துட்டோம். பூங்குன்றம் தீவிரமாக யோசித்தார். எனக்கென்னோ உன்னை தவிர வேறு யாருக்கோ சாம்பார் ரகசியம் பற்றி தெரிஞ்சிருக்கு. அவங்க யாரோ தான் உன் குடும்பத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. சந்திரா, கேட்கன்னு தப்பாக நினைக்காத. உன் மாப்பிள்ளை அனந்த கிருஷ்ணனுக்கு நீ ஹோட்டல் நடத்துறது பிடிக்கலன்னு சொல்கிறியே, ஏன் அப்படி சொல்கிறான்? ஒருவேளை சங்கரலிங்கம் அவங்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஐயோ மாமா, அப்படி அவருக்கு ரகசியம் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் என்ன? அவரும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. எங்களுக்கு எதிராக அவரையே சதி செய்ய போகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அகோபிலம் போய் பிளவு விதையை வாங்கிட்டு வர்றதே அவர் தான். சந்திரசேகர் சொன்னார். அட மடையா, மனதிற்குள் நினைத்து கொண்டார் பூங்குன்றம். சந்திரசேகர் இப்படி அப்பிராணியாக இருக்கும் வரை அவர் குடும்பத்தினை தீர்த்து கட்டி வரும் எதிரிகளால் சுலபமாக தங்கள் திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் போல் இருக்கிறதே. பூங்குன்றம் அவரை பரிதாபத்துடன் பார்த்தார். சந்திரசேகரா, உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு பாட்டியம்மாள் தன் பெண்ணுக்கு பிறந்த குழந்தையையும் பிள்ளைக்கு பிறந்த குழந்தையையும் தோட்டத்திலே வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தாளாம்.
அவளுக்கு தங்க பெண்ணு மேலே பாசம் அதிகமாக இருந்ததாலே அவளுக்கு பிறந்த குழந்தையை இடுப்பிலே வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு பிறந்த குழந்தையை நடத்தி அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு மாட தோட்டத்துக்குள்ளே புகுந்து செடிகளை மேய ஆரம்பிச்சுதான். இதை பார்த்துட்டு இடுப்பில் இருந்த குழந்தை, பாட்டி உங்கள் வீட்டு தோட்டத்தில் மாடு மேயுதுன்னு சொல்லிச்சான். பிள்ளையின் குழந்தையோ, பாட்டி நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடு மேயுது அப்படின்னு சொல்லிச்சான். கிழவி தன் தப்பை உணர்ந்து இடுப்பிலே இருந்த பெண் வைத்து குழந்தையை கீழே இறக்கி விட்டுவிட்டு பிள்ளையோட குழந்தையை இடுப்பிலே தூக்கி வச்சுக்கிட்டாளாம். பூங்குன்றம் அர்த்தத்துடன் சந்திரசேகரை பார்த்தான். சூரியனை பூமி சுற்றுறது வாஸ்தவம்தான், ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதையும் நாம் மறக்கக்கூடாது. சந்திரசேகர் குழப்பத்துடன் பூங்குன்றத்தை பார்த்தார். மாமா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. எச்சரிக்கையாக இரு, இவ்வளவு தான் சொல்லுவேன். உன் மாப்பிள்ளை அனந்தகிருஷ்ணன் தான் அகோபிலத்தில் போய் பிளவ விதையை வாங்கிட்டு வரான்னு சொல்கிறேன். அவன் வாங்கிட்டு வர்றது அந்த விதை தாண்டு உறுதிப்படுத்திக்கிட்டியா? இது வரைக்கும் 3 மரணங்கள் இந்த வீட்டில் நடந்திருக்கு. இதுக்கு மேலே மரணங்கள் சம்பவிக்காமல் பார்த்துக்கிறது ஏன் பொறுப்பு? உனக்கு அனந்தகிருஷ்ணன் தங்க ஊசியாக இருக்கலாம், ஆனால் அதை வச்சு உன் கண்ணையே நீ குத்திக்காத. புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்க என்று சோடியை சந்திரசேகரிடமே திருப்பிட்டு அவர் அதை மீண்டும் லாக்கரில் பத்திரப்படுத்தினார். வெளியே சந்திரசேகரின் அரைவாசலில் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் குட்டி போட்ட பூனை போல் இப்படியும் அப்படியும் உலவிக் கொண்டிருந்தான் அனந்தகிருஷ்ணன். அன்று இரவு சுகந்தமணியின் தோழி தாரணியின் மகள் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றனர் நம்பிராஜனும் சுகந்தமணியும். விருந்து முடிந்து அவர்கள் வீடு வந்து சேரவே மணி 10 விட்டது. உடையை மாற்றிக்கொண்டு கையில் பால் சம்புடன் அறைக்குள் வந்த சுகந்தமணி அவனிடம் பால் தம்ளரை நீட்டிவிட்டு கட்டிலில் சரிந்தாள். பாலை குடித்துவிட்டு காலி தம்ளரை முன்னால் நீட்டிய நம்பி சுகந்தமணி அதை வாங்கி கொள்ளாமலே இருப்பதைக் கண்டு வியப்புடன் திரும்பி பார்த்தான். ஏற்கனவே அவள் உறங்கிவிட்டு இருந்தாள். பாவம், பார்ட்டியிலிருந்து வந்த பொழுதே மிகவும் களைத்து காணப்பட்டாள். நம்பிராஜனுக்கு உறக்கம் வந்தது. கொட்டாவி விட்டபடியே படுக்கையில் இருந்து எழுந்து விளக்கை அணைத்துவிட்டு மீண்டும் கட்டிலுக்கு திரும்பி சுகந்தமணியின் அருகில் வந்து படுத்து கொண்டான். அப்படியே உறங்கியும் போனான். திடீரென்று செல்போன் மணி அடிக்க சுகந்தமணியின் உறக்கம் கலைந்துவிடப் போகிறதே என்கின்ற அச்சத்துடன் அவசரமாக எழுந்து போனை எடுத்தான் அவன். ஆனால் அதற்குள் அந்த செல்போன் ஒலியால் ஈர்க்கப்பட்டு உறக்கம் கலையாமலேயே ஃபோன் அடிக்குது பாருங்க என்று முனையபடியே புரண்டுபடுத்தாள் சுகந்தா. தனது செல்போன் உரையாடல் அவளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் படுக்கையறை விட்டு வெளியேறிய நம்பிராஜன் மொட்டை மாடியை நோக்கி நடந்தான். துபாய் ராமசாமி தான் ஃபோனில் அழைத்திருந்தார். அவர் உருளில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. சார், நம்ம நலபவனுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸு சார். நீங்கள் அனுப்புகிற சாம்பார் பொடியில் தான் சாம்பார் செஞ்சோம். சாம்பார் சூப்பர் ஹிட். அநேகமாக நாம் கலிஃபா டவர்ஸில் இன்னொரு மாடியையும் புக் பண்ண வேண்டியிருக்கோம். ராமசாமி சொல்ல நம்பிராஜனுக்கு நிம்மதியாக இருந்தது. நலபவனின் முதல் வெளிநாட்டு கிளை வெற்றிகரமாக செயல்பட வேண்டுமே என்கின்ற கவலை அவனுக்குள் இருந்தது. வெல்டன் மிஸ்டர் ராமசாமி, மெயின்டைன் அவர் ஸ்டாண்டர்ட் அட் எனி காஸ்ட். குட் நைட் அவன் சொல்லவும் ஃபோனை கட் செய்தான். செல்போனில் மணியை கவனித்தான். நள்ளிரவு 12:30. மொட்டை மாடியிலிருந்து இறங்குவதற்காக படிகளை நோக்கி நகர்ந்த போதுதான் கைப்பிடி சுவரில் அமர்ந்திருந்த அந்த கருங்கோட்டானை கண்டான். நின்று யோசனையுடன் அதை வெறித்து பார்த்தான். அப்பொழுது ஹோ ஹோ என்று பெரும் கூச்சல் ஒன்று அந்த நள்ளிரவின் அமைதியை கிழித்து கொண்டு வலிக்க நம்பியின் பிடரியில் மயிர்கூச்செடுத்தது. குரல் தருவது யார் என்கின்ற குழப்பத்துடன் கூச்சல் எழுந்த திக்கை நோக்கி அந்த கருங்கோட்டானும் தன் இறக்கைகளை விரித்து கொண்டு உயரே எழும்பிற்று. வழக்கம்போல் மொட்டை மாடியை 3 முறை வட்டமடித்துவிட்டு கொல்லை கிணற்றங்கரையை நோக்கி பறந்தது. நம்பிராஜன் தொடர்ந்து அந்த கிணற்றையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தான். திடீரென்று கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு முகம் வெளியே எட்டி பார்ப்பதை கண்டான். தனபாக்கியம் அத்தை கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு முகம் எட்டி பார்த்ததாக கூறியிருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அவள் இந்த முகத்தை தான் பார்த்திருந்தாளோ? உடனடியாக கொல்லைப்புறம் சென்று அந்த உருவத்தை கையும் களவுமாக பிடித்தால் என்ன? தன் தாய் வடத்தாய் சொன்னது நினைவுக்கு வந்தது. கிணற்றங்கரையில் யாரோ ஆணும் பெண்ணும் கூடி இந்த குடும்பத்துக்கு கேடு விளைக்க திட்டமிட்டதாக சொன்னாலே, அந்த இருவரில் இந்த முகத்துக்கு உரியவனும் ஒருவனோ? இருளில் அந்த முகம் யார் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த உருவம் கிணற்று சட்டத்தின் மீது எதையோ வைக்க பறந்து சென்ற கருங்கோட்டான் அதை அவளுடன் தின்றதை மட்டும் காண முடிந்தது. அதன் பின் அந்த முகம் மீண்டும் கிணற்றுக்குள் மறைந்து போனது. கடகடவென்று மொட்டை மாடிப்படிகளில் இறங்கியவன் தன் அறையை கடந்து முற்றத்தின் வழியாக கீழ்த்தளத்திற்கு வந்தான். முதல் கட்டின் பெரிய ஹாலில் அழுது வடிந்து கொண்டிருந்த அந்த 0 வாட் பல்பை தவிர வேறு வெளிச்சம் இல்லை. 2ஆம் கட்டும் 3ஆம் கட்டும் இருளில் மூழ்கி இருந்தன.
தனது செல்போன் டார்ச்சை ஆன் செய்தவன் மெதுவாக கிணற்றங்கரையை நோக்கி நடந்தான். நிதானமாக 3ஆம் கட்டை கடந்து கிணற்றங்கரையில் பிரவேசிக்க முற்பட்டவன் சட்டென்று நின்று விட்டான். கிணற்றினுள் எட்டி பார்க்க நின்றிருந்தது அந்த உருவம் ஒன்று. சிறிது நேரம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்த அந்த உருவம் நம்பிராஜன் நின்று கொண்டிருந்த பக்கமாக நகர்ந்து வர பரபரப்புடன் சுற்றி பார்த்த அவன் அவசர அவசரமாக 3ஆம் கட்டையும் கிணற்றங்கரையும் இணைத்த இடைக்கழிக்குள் பிரவேசித்து அங்கே குவிக்கப்பட்டிருந்த தேங்காய் மட்டைகளின் பின்புறமாக பதுங்கிக் கொண்டான். கிணற்றங்கரையிலிருந்து நகர்ந்த அந்த உருவம் இடைக்கழியில் நுழைந்து கிணற்றங்கரை கதவை மூடி தாளிட்டது. மெதுவாக தான் பதுங்கி இருந்த இடத்திலிருந்து தலையை மட்டும் தூக்கி அந்த உருவத்தை நோட்டமிட்டான் நம்பிராஜன். அது தொடர்ந்து சென்று முதல் கட்டு ஹாலை நோக்கி நடக்க நம்பிராஜனும் எழுந்து தன்னை காட்டிக்கொள்ளாதபடி இருளுடன் இரண்டர கலந்து அந்த உருவத்தை பின்தொடர்ந்தான். உருவம் ஹாலுக்குள் பிரவேசித்தது. 0 வாட் பல்பின் வெளிச்சமே அந்த உருவம் யார் என்பதை அவனுக்கு அடையாளம் காட்ட போதுமானதாக இருந்தது. மாடி ஏறி சந்திரசேகரன் அறைக்கு முன்பாக சற்று நேரம் நின்ற உருவம் பிறகு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே நுழைந்து விட்டது. அந்த உருவம் மூத்த மாப்பிள்ளை அனந்தகிருஷ்ணன் தான். அப்பு என்று சந்திரசேகரால் அழைக்கப்படும் அனந்தகிருஷ்ணன் எதற்காக நள்ளிரவு நேரத்தில் தன் மாமனார் அறைக்குள் நுழைய வேண்டும்? போய் என்ன ஏது என்று கேட்கலாமா? அவன் ஒரு முடிவுக்குள் வருவதற்குள் அனந்தகிருஷ்ணன் மீண்டும் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தான். அவசரமாக கீழே சென்று கதவை திறந்து கொண்டு போர்டிகோவில் இறங்கினான். கடைசியில் இவன்தானா இந்த வீட்டினை ஆட்டிப்படக்கும் துரோகி? ஹோட்டல் தொழில் நடத்தினால் பாவம் தொடரும் என்று கூறி அந்த குடும்பத்தினரை குழப்பி வருவதோடு அவர்களுக்கு எதிராக சதி வேலைகளில் அல்லவா ஈடுபட்டு இருக்கிறான். இந்த குடும்பத்தை தொடரும் பாவமே அவன்தான் போல இருக்கிறதே. அனந்தகிருஷ்ணன் போர்டிகோவில் நிறுத்தப்பட்டிருந்த தன் பழைய கைனட்டிக் ஹோண்டாவை ஸ்டார்ட் செய்தார். எங்கோ கிளம்பிச் சென்றார். அவன் தன் 2 வீலரில் வெளியே கிளம்பிச் செல்வதை கண்டதும் பரபரப்புடன் நம்பிராஜன் தன்னை சுற்றி பார்த்தான். செந்திலின் பைக் அங்கே நிறுத்தப்பட்டு இருந்தது. அவன் தன் சாவியை மாடிப்படி ஆணையில்தான் மாட்டுவது வழக்கம். செந்தில் எப்போதோ உறங்கி விட்டிருந்தான். ஓடிச்சென்று அவன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு போர்டிகோவிற்கு விரைந்தான். செந்திலின் பைக்கை கிளப்பியவன் தொலைவில் சென்று கொண்டிருக்கும் கைனட்டிக் ஹோண்டாவை குறிவைத்து தன் பைக்கை செலுத்தினான். அனந்தகிருஷ்ணனின் 2 வீலர் நலபவன் கார்ப்பரேட் அலுவலகத்துக்குள் நுழைந்தது. நம்பிராஜனுக்கு பகீர் என்றது. நடுநிசையில் எதற்காக நலபவன் ஆஃபீஸுக்கு போகின்றான்? அலுவலக காவலரிடம் ஏதோ கேட்டுவிட்டு அனந்தகிருஷ்ணன் 3வது மாடியை நோக்கி செல்லுவதை பார்த்தான். பின்தொடர்ந்து சென்ற நம்பிராஜன் காவலாளியை கேட்டான். மாப்பிள்ளை உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? அவர் இங்கே வந்ததை யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். காவலாளி சொல்ல நம்பிராஜனின் சந்தேகம் வலுவடைந்தது. லிஃப்டை இயக்கிய அனந்தகிருஷ்ணன் 3வது மாடிக்கு செல்லும் சத்தம் கேட்க நம்பிராஜன் கிடுகிடுவென்று 3 படிகளையும் கடந்து லிஃப்ட் கதவை திறப்பதற்குள்ளாக ஸ்டேஷனரி அறையை நோக்கி ஓடினான். அறைக்குள் நுழைந்தவனின் மேஜையின் அடியில் ஒளிந்து கொண்டிருந்தான். லிஃப்ட் நின்று அதிலிருந்து வெளியேறி அனந்தகிருஷ்ணன் ஸ்டேஷனரி அறையை நோக்கி வருவதை உணர்ந்தான். அவன் லெதர் செருப்புகள் கிரீச் கிரீச் என்று சலவைக்கல்லில் மோதி ஒலிப்பது கேட்டது. அவன் முன்னே திடீரென்று தோன்றி அவனை கலவரப்படுத்தலாமா அல்லது அவனை விட்டு பிடிக்கலாமா யோசித்து கொண்டிருந்த நம்பிராஜன் கண்களுக்கு வேட்டி அணிந்த அனந்தகிருஷ்ணனின் கால்கள் அந்த மேஜையை கடப்பது தெரிந்தது. செக்யூரிட்டியிடம் தான் வாங்கி வந்திருந்த ஸ்வைப் கார்டினால் மூடியிருந்த கதவை திறந்த அனந்தகிருஷ்ணன் உள்ளே நுழைவதை கண்டான் நம்பிராஜன். என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்து கொண்டு இருந்த பொழுதுதான் சந்திரசேகர் அறைக்குள்ளிருந்து அந்த காட்டுக்கூச்சல் ஒலித்தது. அனந்தகிருஷ்ணன் தான் அலறியபடியே வெளியே ஓடி வந்தான். செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று கதறியபடியே அனந்தகிருஷ்ணன் லிஃப்டை நோக்கி ஓடினான். அந்த அலறல் நம்பியின் கொலையை நடுங்கச் செய்தது. அவசரமாக மேஜைக்கு அடியிலிருந்து வெளியே வந்தவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வேணி அறையை கடைந்து சந்திரசேகரின் அறைக்குள் நுழைந்தான். உள்ளே சந்திரசேகர் தனது நாற்காலியில் குறிப்பிட்ட திசையை வெறித்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தார். அதிர்ந்து போனான் நம்பி. மாமா எப்போது ஆஃபீஸுக்கு வந்தார்? நள்ளிரவு நேரத்தில் இங்கே என்ன செய்கிறார்? மாமா மாமா நம்பிராஜன் அவரை உலுக்கினான். ஆனால் சந்திரசேகரிடம் எந்தவித அசைவும் இல்லை. பிரமை பிடித்தவராக உட்கார்ந்து கொண்டு இருந்தார். நம்பிராஜனின் பார்வை அவரது கழுத்தினை தற்செயலாக கவனித்தது. வழக்கமாக அவர் அணிந்திருக்கும் வேலுடன் கூடிய அந்த தங்கச்சங்கிலி இப்பொழுது காணப்படவில்லை. யோசனையுடன் குனிந்தவன் திடுக்கிட்டு விட்டான். சந்திரசேகரின் நாற்காலி சற்றே விலகி இருக்க அங்கே தரை விரிப்பு அப்புறப்படுத்தப்பட்டு கிடந்தது. ஒரே ஒரு டைல் மட்டும் பெயர்ந்து தூக்கிய நிலையில் இருக்க உள்ளே ஒரு சிறிய லாக்கரும் திறந்து கிடந்தது. இதிலே தானே சாம்பார் ரகசியத்தை சந்திரசேகர் ஒளித்து வைத்திருந்தார்.
குழப்பத்துடன் தன் கையை உள்ளே விட்டான் சந்திரசேகர். வைத்திருந்ததாக கூறப்பட்ட சாம்பார் ரெசிபி எதுவுமே அங்கு காணப்படவில்லை. கலவரத்துடன் சந்திரசேகரை ஏறிட்டான். அவர் எதையுமே புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை என்பது பார்த்தவுடனேயே புலப்பட்டது. அந்த விகார கிழவியின் பேச்சு அவன் செவிகளில் ஒலித்தது. சிவக்கொழுந்து செய்த பாவங்கள் அவன் குடும்பத்தை ஆட்டி வைக்கப் போகிறது. அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போவார்கள் என்றாலே. தனபாக்கியம், சூரியகாந்தம், ஆனந்தியின் வரிசையில் சந்திரசேகரும் சேரப்போகிறார் என்பது மட்டும் நம்பிராஜனுக்கு தெளிவாக புரிந்தது. செய்வதறியாமல் உறைந்து போய் நின்றிருந்தான் அவன். செல்லி பார்த்த படம். கரிச்சான் தான் சேகரித்து வைத்திருந்த புனுகு சிதில்களை வேட்டி துணியில் வைத்து மூட்டையாக கட்டினான். குறுங்குடி பெருமாள் கோவிலுக்கு அதை அனுப்ப வேண்டும். நல்லம்ம செட்டியார் இருந்தவரை அவரே தான் அதை எடுத்துக்கொண்டு போவார். இந்த முறை பைரவன் மூலம் திருக்குறுங்குடிக்கு அதை அனுப்பிவிடலாம் என்று வனத்தாயி சொல்லி கொண்டிருந்தாள். சந்திரசேகரின் திடீர் மரணச் செய்தி வந்தவுடன் பைரவனை அழைத்து கொண்டு உடனேயே சென்னைக்கு கிளம்பிவிட்டாள் அவள். இந்த முறை போகும் பொழுது எப்படியும் அபூர்வ கரணியை களவாடி கொலைகளை புரியும் அந்த பாதகனை கண்டுபிடித்து விடுவேன் என்கின்ற தீவிரத்துடனேயே அங்கு சென்றாள். புனுகு மூட்டையை செல்லியிடம் நீட்டினான் கரிச்சான். செல்லி, மணவாளசாமி பணத்தை வனத்தாயி அம்மா கொடுத்துட்டாரு. அங்கே போய் பணம் கேட்காதே. இந்த புனுகு மூட்டையை நாமகிரி அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்துடு, கரிச்சான் கூறினான். அவன் நீட்டிய துணி மூட்டையை வாங்கி கொண்டாள் செல்லி. திருக்குறுங்குடி வரையில் பொடிநடையாகத்தான் போக வேண்டும். விடியற் காலையில் கிளம்பும் அவள் குறுங்குடிக்கு சென்று திரும்பி வர இரவு ஆகிவிடும். தோ பாரு, வைத்தியசாலை பத்திரமா பார்த்துக்க, யாரும் இல்லைன்னு குடிச்சிட்டு தூங்கிட போகிற. ஏற்கனவே நவபாஷான கழுவத்தை களவாடிக்கிட்டு போயிட்டான். கரிச்சானை எச்சரிக்கை செய்துவிட்டு செல்லி புறப்பட்டாள். அவள் சப்தமாதா காடுகளை கடந்து நம்பிக்கோவில் மலைப்பாதையை அடைவதற்கே மதியமாகிவிட்டது. ஒரு வழியாக திருக்குறுங்குடி அக்ரஹாரத்தில் நுழைந்து நாமகிரி மாமியின் வீட்டிற்கு முன்பாக நின்றாள். அவள் வீட்டு வாசலில் திண்ணையில் அமர்ந்து அன்ற செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்தாள். செல்லி வருவதை கண்டதும் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, வா செல்லி, கையில் என்ன வச்சிருக்கே? புனுகுமா, கோயில் சாமிக்கு. செல்லி துணி மூட்டையை திண்ணையின் மீது வைத்தாள். நல்ல வேளை மணவாளப்பட்டர் கேட்டுக்கிட்டே இருந்தார். புனுகு மூட்டையை எடுத்து பத்திரப்படுத்திய நாமகிரி மீண்டும் திண்ணைக்கு வந்தாள். ஏதாவது சாப்பிட்டியாடி செல்லி? காலையிலேயே கிளம்பி இருப்பே, நாமகிரி கரிசனத்துடன் கேட்க செல்லி தலையசைத்தாள். வழிக்கு 2 கம்பு தோசை எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை சாப்பிட்டம்மா. அது எந்த முளைக்கிடி? சாப்பிடவா, இலை போடுறேன். நாமகிரி உள்ளே சென்றாள். செல்லியின் பார்வையில் திண்ணையில் மாமி மடித்து வைத்திருந்த செய்தித்தாளின் மீது பதிந்தது. செல்விக்கு எழுத படிக்க தெரியாது, சும்மா படம் மட்டுமே பார்ப்பாள். செய்தித்தாளை கையில் எடுத்து ஒவ்வொரு பக்கமாக படங்களை பார்த்தாள். ஒரு குறிப்பிட்ட படத்தின் மீது பார்வை நிலை குத்தி நின்றது. அடடே, நம்ம வனத்தாயி அம்மா மகன் நம்பிராஜன் படம் வந்திருக்கே. அந்த படத்தை உற்று பார்த்தவள் படத்தில் இருந்த மற்றவர்களையும் கவனித்தாள். செல்லியின் முகத்தில் திடீரென்று ஒரு பரபரப்பு. வாய் வியப்பினால் பிளந்தது. ஒரு குறிப்பிட்ட நபரின் முகத்தை மீண்டும் மீண்டும் நோக்கினாள். மாமி, செல்லியின் அலறலை கேட்டு ரசத்தை சுட வைத்து கொண்டிருந்த நாமகிரி என்னவோ ஏதோ என்று வாசல் திண்ணைக்கு ஓடி வந்தாள். என்னடி செல்வி? மாமி, இந்த ஃபோட்டோ. செல்லி பரபரப்புடன் வார்த்தைகளை தேட நாமகிரி அவள் காட்டிய புகைப்படத்தை நோக்கினாள். ஆமாண்டி, வனத்தாம்பி பிள்ளையாண்டா நம்பிராஜனோட ஃபோட்டோ. அவளோட நலபவன் ஹோட்டல் துபாய் கிளையை துவக்கினால அந்த திறப்பு விழாவோட ஃபோட்டோ தான் இது. பாவம் சந்திரசேகர் தான் செத்து போக போகிறோன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறத பாரு. நாமகிரி இறந்து போன சந்திரசேகருக்காக பரிதாபப்பட்டாள். அது சரி மாமி, இந்த ஆள் யாரு? செல்வி தன் சுட்டு விரலால் அந்த குறிப்பிட்ட நபரை காட்டினாள். நாமகிரி அந்த படத்தை மீண்டும் பார்த்தாள். நலபவன் கொடுத்த குடும்பத்தை சேர்ந்தவாதான் செல்வி. நாமகிரி சொன்னாள். மாமி, இந்த ஆள் தான் நீங்கள் கும்பகோணம் போய் இருக்கிறச்ச நம்ம வைத்தியசாலைக்கு வந்து நவபாஷான கழுவத்தை களவாடிக்கிட்டு போனான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்க செல்லி சொன்னாள். கிறுகிறுத்து போனாள் நாமகிரி மாமி. அதிர வைத்த புதிர்வெடி. சந்திரசேகரின் தகனம் முடிந்துவிட்டது. குடும்பத்தினர் அனைவரும் மௌனமாக வீட்டின் முதல் கட்டில் குழுமியிருந்தனர். அடுத்தது என்ன என்று மரணம் நிகழ்ந்த வீடுகளில் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வது வழக்கம். ஆனால் காரைக்குடி ஹவுஸை பொறுத்தவரை அடுத்தது யார் என்கின்ற கேள்வியை கேட்பதே உசிதம். அந்த கேள்விதான் அனைவரது மனதிலும் எதிரொலித்து கொண்டிருந்தது. அடுத்து யார்? ஆனால் செந்தில் மனதில் மட்டும் வேறு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது.
பஸ் ஸ்டாண்ட் கிழவியின் சாபம் பலித்து விட்டது. ஆவணி தொடங்கி அந்த வீட்டில் மரணம் லாவணி பாடிவிட்டிருந்தது. ஆவணியில் தனபாக்கியம், ஐப்பசியில் சூரியகாந்தம், மார்கழியில் ஆனந்தி, மாசியில் சந்திரசேகர் என்று வரிசையாக இறந்து விட்டிருந்தனர். கிழவியின் சாபத்தில் பங்குனி மட்டுமே பாக்கி இருந்தது. சண்டி ஹோமத்தால் பயனில்லை. எல்லாம் ஹெமரேஜ் மூலம் ஏற்பட்ட மரணங்கள். ஹாலில் குழுமியிருந்த குடும்பத்தினரை நோக்கி தயக்கத்துடன் மாடியிலிருந்து இறங்கி வந்த சுகந்தமணி வெடிகுண்டை வீசுவதற்கு தயாரானாள். மாடியில் அவர்கள் அறையில் மாமியார் வனத்தாவியும் நம்பிராஜனும் அவளும் நீண்ட நேர வாக்குவாதங்களுக்கு பிறகு ஒரு முடிவை எடுத்திருந்தனர். அந்த முடிவை தன் பிறந்து வீட்டு அங்கத்தினர்களிடையே சுகந்தா அறிவிக்க வந்திருந்தாள். குடும்பத்தில் நிகழ்ந்த மரணங்களால் துக்கமும் தன் முடிவினை பிறந்த வீட்டினர் எவ்வாறு வரவேற்கப் போகின்றனரோ என்கின்ற கவலையும் சேர்ந்து அவளை நிலைகுலையச் செய்தன. இந்த முறை வனத்தாயி நம்பிராஜனிடமும் சுகந்தமணியிடமும் தான் அவர்களிடம் தனியாக பேசியே ஆக வேண்டும் என்று அடம்பிடிக்க வேறு வழியின்றி நம்பிராஜன் வனத்தாயியை மாடியில் இருந்த தங்கள் அறைக்கு அழைத்துச் சென்றான். அறைக்கதவி உட்புறமாக தாளிடும் ஒலி கேட்டதுமே வனத்தாயி பேச ஆரம்பித்தாள். நம்பிராஜா, சுகந்தா, இனிமேலும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உடனடியாக தனி கொடுத்தனம் கிளம்புங்க. சுகந்தமணி அதிர்ந்தாள். என்ன அத்தை சொல்கிறீங்க? அம்மாவும் அப்பாவும் மறைஞ்சு போய் குடும்பமே அல்லாடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் தனி கொடுத்தனம் போக சொல்கிறீங்களே? சுகந்தா கேட்டாள். என்னம்மா உளர்றீங்க? எதுக்கு தனி கொடுத்தம் போகணும்? நம்பிராஜனும் தாம் பங்குக்கு வனத்தாயியை கடிந்து கொண்டார். ஒரு கணம் வனதாயி நிதானித்தாள். பிறகு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு எல்லா உண்மைகளிடம் அவர்களிடமே கூறத் தொடங்கினாள். நம்பி, சுகந்தா, நான் இப்போ கூறப்போகிற உண்மைகளை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. இந்த வீட்டில் நிகழ்ந்திருக்கிற மரணங்கள் எல்லாமே கொலைகள் தான். சாபமோ விதியோ இல்லை, சதி. பீடிகையுடன் மனத்தாயி துவங்க தம்பதிகள் இருவருமே திடுக்கிட்டு போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நம்பி தன் தாயை நெருங்கி வந்தான். என்னம்மா சொல்கிறீங்க? வனத்தாயி தன் முன்னாள் துழவி அவன் கைகளை பற்றி கொண்டாள். நம்பி, உனக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியும் இருக்குது. உங்கள் அப்பாரு அருவியிலே விழுந்து சாகலை, அவரும் கொலைதான் செய்யப்பட்டார். நம்பிராஜனின் வாய் உலர்ந்து போனது. எல்லாத்தையும் சொல்கிறேன் என்கின்ற வனத்தாயி முதலில் இருந்து துவக்கினாள். அகத்தியர் இற்றிய பஞ்சகரணியில் அபூர்வகரணி ரகசியம் மட்டும் ஓர் ஆண் வழியாக உபதேசிக்கப்பட்டதையும் அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட்டு வந்ததை பற்றியும் துளசி ஐயா அதை நல்லமருக்கு உபதேசிக்கப் போவதாக அறிவித்ததையும் வீட்டுக்கு விருந்துண்ண வந்த நாட்டு வைத்தியர்களில் ஒருவன் மினி ரெக்கார்டர் மூலம் ரகசியத்தை களவாடி அவரை அருவியில் தள்ளி கொன்றதையும் தன்னை பற்றிய அடையாளங்களை வனத்தாயிடமும் மற்ற வைத்தியர்களிடமும் கூறாமல் இருப்பதற்காக இலுப்பைப்பு வைத்தியரையும் பாண்டுரங்கனையும் அந்த பாதகன் கொலை செய்ததையும் பற்றி ஒன்று விடாமல் கூறினாள். நம்பிராஜா நவபாஷான கழுவத்தையும் அவன்தான் திருடினான். நம்ம திருக்குறுங்குடி வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்த பொழுது அந்த கொலைகாரன் சொன்ன அதே பழமொழியை இங்கே உன் மாமனார் வீட்டில் யாரோ சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, துளசி ஐயா எனக்கு கரணி ரகசியத்தை உபதேசம் பண்ணியது அந்த பாவிக்கு தெரியாது. அந்த அபூர்வ கரணியால் என்ன ஆபத்து சொல்லப்பட்டதோ அதே பாணியில்தான் அந்த நாட்டு வைத்தியர்களும் இருந்தாங்க. இந்த வீட்டிலேயும் எல்லோரும் இருந்தாங்க. அதனால் கரணியை களவாடியவன் தான் இந்த வீட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு சந்தேகம். அது மட்டும் இல்லை, சூரியகாந்த அம்மா இறந்த அன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு கிழவி வந்திருந்தாள். அவள் பொண்ணு ருஷேந்திரியே உங்கள் மாமா சின்ன வயசுல தட்டிக்கிட்டு வந்து அவள் இறந்து போனதா சொன்னாங்க. சுகந்தமணியோட பாட்டி மதுரம் அம்மா தான் அவளை கிணத்துல தண்ணி கொன்னுட்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இந்த கிழவி எனக்கு இப்படித்தான் சொன்னா. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறச்சே எனக்கு புலப்படுற விஷயம் இதுதான்ப்பா. உங்கள் அப்பாரு உன்னை பௌர்ணமி அன்னைக்கு உபதேசம் வாங்குக்கிறதுக்காக வர சொல்லி கடிதாசு போட்டார்ல, அதை அந்த கொலைகார படிச்சிருக்கணும். உடனே காரியத்தில் இறங்கி கரணி ரகசியத்தை அபகரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். வனத்தாயி சொல்லி முடிக்க தம்பதிகள் இருவரும் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தனர். சுகந்தமணிக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நம்பிராஜனை கலவரத்துடன் நோக்கினாள். என்னங்க, அத்தை சொல்கிறத கேட்டதும் எனக்கும் இப்போ தான் நினைவுக்கு வருது. நம்ம செந்தில் வீனஸ் டிவியில் வேலை கிடைச்சதும் எனக்கு ஸ்வீட்டு கொடுக்க வந்தான். நான் அவனுக்கு மைக்ரோ ரெக்கார்டரை பரிசாக கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு தாரிணி யூஎஸ் போயிருந்தப்ப அதை வாங்கிட்டு வந்தா. அதைத்தான் நான் செந்திலுக்கு தந்தேன்.
டிவியில் வேலை கிடைச்சதாலே அவனுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி அதை கொடுத்தேன். அந்த மைக்ரோ ரெக்கார்டர் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு செந்தில் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தான். இப்போ அத்தை சொன்னதை கேட்டதும் அந்த கொலைகாரந்தான் அதை எடுத்துக்கிட்டு போயிருக்கணுமோன்னு தோணுது. சுகந்தா பதறினாள். நம்பிராஜன் திகைத்து நின்று விட்டான். எல்லா நிகழ்வுகளும் அந்த வீட்டையே மையமாக கொண்டு நடைபெறுகின்றதே. அப்பு என்கின்ற அனந்தகிருஷ்ணன் தான் இந்த லீலைகளை செய்கிறான் என்பதற்கு ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக கிடைத்து வருகின்றதே. வனத்தாயி தொடர்ந்து பேசினாள். இதோ பாருப்பா நம்பிராஜா, அந்த கொலைகாரன் எப்படி கொலைகளை செய்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை சொல்ல முடியாத நிலையிலே இருக்கின்றேன். இது சித்தர் ரகசியம். இதை நான் காக்க போகிறேன்னு வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிரதிஜை வேற எடுக்க போகிறேன். அந்த கரடி ரகசியத்தை களவாடிய பாவி அதை துஷ்பிரயோகம் பண்ணி இந்த வீட்டிலே கொலைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் எதுக்கு அப்படி செய்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை தொடர்ந்து கொலைகளை செய்யாமல் தடுக்கணும். கரடி ரகசியம் உலகத்தில் பரவாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி மூளையில் இரத்த குழாய் வெடிக்கிற சம்பவங்கள் நிறைய நிகழும். வனத்தாயி கவலையுடன் சொன்னாள். சரிம்மா, எதுக்கும் நாங்கள் தனி குடும்பத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்பி அப்பொழுதும் குழப்பத்துடன் கேட்டான். வனத்தாயி சற்று நேரம் மௌனம் சாதித்தாள். பிறகு நிதானமாக பேசினாள். இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவங்க நீயும் சுகந்தமணியும் கொலைக்காரனோட பட்டியலில் நீங்கள் 2 பேரும் நிச்சயம் இருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டீங்கன்னா எளிதாக இந்த வீட்டு காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காம நிச்சயமாக தனியாக போயிட்டுருக்க உங்களை நோக்கி வெளியில் வந்து தான் ஆகணும். அப்படி உங்களை நோக்கி யார் யார் வராங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சுகந்தமணி உடனே வனத்தாயி கூறியதை ஆமோதித்தாள். ஆமாங்க, அத்தை சொல்கிறது தான் கரெக்டு. இந்த வீட்டிலேயே அந்த கொலைக்காரன் சுற்றி சுற்றி வர்றான அவனை நாம் இங்கேருந்து கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல நம்ம பத்திரப்படுத்திக்கணும். உங்களுக்கு இந்த வீட்டில் ஆபத்து வந்துடக்கூடாது, சுகந்தா சொன்னாள். எனக்கு என்னவோ அந்த கொலைகாரன் என்னை நோட்டமிட்டுக்கிட்டே காரியங்களை செய்கிறான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க அடியோடு ஒழிக்கப்பட நினைக்கிறான். அன்னைக்கு கணத்தாங்கரையில் நானே கேட்டேன். அவன் குரலில் தான் எத்தனை வன்மம். வனதாயி சொன்னாள். அவன் குரலும் மட்டுமா வன்மம்? அன்றொரு நாள் நலபவன் ஹோட்டலுக்கு வந்திருந்த அந்த விகாரமுகம் கொண்ட கிழவியும் தானே வன்மத்துடன் பேசினாள். தம்பி, உன் மாமனார் வீட்டில் இருக்காத, தனியாக கிளம்பி போயிடு. அவங்க எல்லோரும் அடியோடு அழிஞ்சு போகிறாங்க. சாரி. நம்பிராஜனுக்கு சுருக்கென்று தோன்றியது. சுகந்தாவை யோசனையுடன் பார்த்தான். அத்தை சொல்கிறதை கேட்டு பயமாக இருக்குங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே காப்பாற்றணும்னா முதல்ல நம்மை நாமே பத்திரப்படுத்திக்கணும். என் ஃப்ரெண்டு தாரணியோட பங்களாவை மாடியில் போர்ஷன் காலியாக தான் இருக்குது. ஏற்கனவே நீ வாயேன் அங்கேன்னு என்னை கூப்பிட்டா. நான் தான் உடனே அவகிட்ட பேசுகிறேன் என்றவள் செல்ஃபோனில் அவள் நம்பரை அழுத்தினாள். தாரணி லைனில் வந்ததும் உடனடியாக விஷயத்துக்கு வந்தாள். தாரணி, என் ஹஸ்பண்ட் இந்த வீட்டில் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுறாரு. நாங்கள் தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கோம். உன் வீட்டு மாடி போர்ஷனை லெட் அவுட் பண்ண முடியுமா? சுகந்தா கேட்க அவள் உடனேயே தன் சம்மதத்தை தெரிவித்திருக்க வேண்டும். நம்பிராஜனை நோக்கி தன் கட்டை விரலை உயர்த்தினாள் சுகந்தா. அதன் பிறகு மூவரும் அமர்ந்து திட்டங்களை தீட்டினர். இதோ தனி குடித்தனம் போகும் முடிவை சுகந்தா தன் குடும்பத்தினருக்கு அறிவிக்க வந்திருக்கின்றாள். சந்திரசேகரின் காரியங்கள் சம்பந்தமாக விவாதிக்க பூங்குன்ற மாமாவும் வந்திருந்தார். அனைவரும் இறங்கி வரும் சுகந்தமணியை பார்த்தனர். வாமா சுகந்தா, நீ தான் இந்த வீட்டு மூத்த பையன் கணக்கா எல்லா பொறுப்பாக செய்வ. அப்பா காரியங்களுக்கு வேட்டி சேலை எடுக்கணும், லிஸ்ட்டு போட்டுடலாமா? பூங்குன்றம் கேட்டார். சுகந்தமணி தைரியத்தை திரட்டி கொண்டாள். மாமா, இனிமேல் இந்த வீட்டில் எல்லா பொறுப்புங்களையும் ஜோதிலட்சுமி அண்ணியும் வெங்கடாஜல அண்ணனும் செய்யட்டும். அதுதான் நியாயம். என்ன இருந்தாலும் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகள். சுகந்தமணி இப்படி சொன்னதும் அனைவரது முகத்திலும் 1000 கேள்விகள். என்னடி சுகந்தா, திடீர்னு என்ன வந்தது உனக்கு? நாகமணி தான் கேட்டா. என் மாமியார் என்னை தனி கொடுத்தனம் போக சொல்கிறாங்க. அனைவரும் அதிர்ந்து போயினர். இதை நான் எதிர்பார்த்தேன். எரியிற வீட்டில் கிடைச்சது சுருட்டிக்கிட்டு போகிறது தானே பெண்களோட சுபாவம். வெங்கடாஜலம் முதல் தாக்குதலை நடத்தினான். என்னையும் அவளோட பட்டியலில் சேர்த்துக்காத. கல்யாணமான நாளில் இருந்து நானும் என் புருஷனும் இந்த வீட்டுக்காகத்தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். என் புருஷன் தான் நிலத்திர வழியிற அரிசி பருப்பை எல்லாம் மூட்டை மூட்டையாக இந்த வீட்டில் தான் கொண்டாந்து இறக்குறாரு. நாகமணி சொன்னாள்.
தனி குடித்தனம்னா எப்படி? உன் புருஷன் ஹோட்டலில் சிஇஓ பதவியும் தூக்கி எறிஞ்சிட்டு தனியாக பிஸ்னஸ் நடத்த போகிறாரா? வேதாச்சலம் கேட்டான். ஆமாம், சாம்பார் ரெசிபியை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கே? மூன்றாவது அண்ணன் கடிகாசலத்தின் கேள்வி கணை இது. திணறி போனாள் சுகந்தமணி. ஆனால் இயற்கையிலேயே அவளுக்குள்ளே இருந்த துணிவு சமயத்தில் அவளுக்கு கை கொடுத்தது. பைத்தியக்காரத்தனமாக பேசாதீங்க. சாவு ஒவ்வொருத்தரையா துரத்திக்கிட்டு இருக்கு. அடுத்தது யார் சாக போகிறவங்க கூட நமக்கு தெரியாது. சொத்தும் சாம்பார் ரெசிபியும் கூடவா வரப்போகுது? அப்பாவும் அம்மாவும் ராஜா ராணி மாதிரி வாழ்ந்தவங்க இப்போ அம்போன்னு காணாமல் போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாம் பணத்தையோ சொத்தையோ உங்களிடமிருந்து கேட்பேனா? என் புருஷன் என்னை கீழே அனுப்புறச்சி சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. இந்த காரைக்குடி ஹவுஸோ அதன் சொத்துக்களோ எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் சம்மதிச்சா அவர் ஹோட்டல் வேலையிலே தொடர்ந்து இருக்கட்டும். இல்லைன்னா அந்த வேலையும் வேண்டாம். அவரோட தகுதிக்கு திறமைக்கும் வேறு இடத்துல வேலை கிடைக்கும். சாம்பார் ரெசிபி எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அது கிடைக்கிற வரைக்கும் அவரை பனை கைதியாக வேணும்னா உங்கள் ஹோட்டல்லையே வச்சுக்கோங்க. அது கிடைச்ச உடனே அவர் தன் வேலையை ராஜினாமா செஞ்சுடுவார். திருப்பி சொல்கிறேன், உங்கள் சொத்தில் எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். சுகந்தமணி சொன்னாள். நல்ல முடிவு. இந்த வீட்டிலேயே சுகந்தமணி தான் புத்திசாலி. எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் ஹோட்டல் பிஸ்னஸும் அந்த சாம்பார் ரகசியமும் தான். அன்னத்தை விற்றீங்கன்னா பாவம் சேரும்னு நான் பல தடவை படித்து சொன்னேன். யாருமே கேட்கல. இப்போ ஒவ்வொருத்தராக கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அனந்தகிருஷ்ணன் கூற அனைவரும் அவரை எரித்து விடுவது போல பார்த்தனர். அதுவரை அமைதியாக இருந்த பூங்குன்றம் சுகந்தமணியை பார்த்தார். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கலைம்மா சுகந்தா. இந்த வீட்டிலேயே நீ தான் தைரியசாலி. அப்பா போயிட்டதுக்கப்புறம் நீ தான் இவங்களுக்கெல்லாம் துணைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தே. ஆனால் உன்னால் என்ன செய்ய முடியும்? பாவம் நீ. உன் மாமியார் புருஷனுக்கு கட்டுப்பட்டவர். அவங்க சொன்னதை கேட்குறது தான் நியாயம். மரண பயம் யாரை விட்டுது சொல்லு? அவங்கள பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான்னு சொல்ல தோணுது என்றவர் ஜோதிலட்சுமியை அதிகாரத்துடன் பார்த்தார். ஜோதி, நீ தான் மூத்த மருமக. சாவி கொத்த இடுப்பில் சொருகிக்க. இனிமே எல்லா அதிகாரமும் உனக்குத்தான். நீயும் வெங்கடாஜலமும் வீட்டுக்கு பெரியவங்க. மற்றவங்க அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். தனக்கு கிடைத்த திடீர் முக்கியத்துவத்தை உடனடியாக பேச்சில் காட்டினான் வெங்கடாஜலம். யார் யார் தனி குடித்தனம் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம். கடைசி மருமகள் துர்கா எரிச்சலுடன் வெங்கடாசலத்தை பார்த்தாள். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. ஹூ இஸ் ஓல்ட் மேன் டு கிவ் யூ பவர்? இந்த பூங்குன்றம் யார் சாவி கொத்தை எடுத்து பெரிய எண்ணிக்கை கொடுக்க? எப்படி எங்கே இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆஸ்க் ஹிம் டு மைண்ட் ஹிஸ் பிஸ்னஸ். துர்கா படபடத்தாள். அவள் தன்னை ஆங்கிலத்தில் வறுத்தெடுப்பதை உணர்ந்தார் பூங்குன்றம். இந்த கால தலைமுறையுடன் மோதாமல் இருப்பதே நம் மரியாதையை காப்பாற்றுவதற்கு சிறந்த வழி என்பது அவருக்கு தெரியும். அமைதியாக சுகந்தமணியை பார்த்தார். நீ கவலைப்படாதே சுகந்தா. எல்லாம் அப்பா போயிட்ட சோகத்தில் உணர்ச்சி பிழம்பாய் இருக்காங்க. எல்லாம் சரியாயிடும். நீ காரியம் முடிஞ்ச உடனேயே தனி கொடுத்தனம் போமா. பூங்குன்றம் சொல்ல அந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள எண்ணி மீண்டும் படுக்கை அறைக்குள் அடைக்கலம் புகுந்தாள் சுகந்தமணி. சுகந்தமணியும் நம்பிராஜனும் வனத்தாயை அழைத்து கொண்டு தாரணியின் பங்களாவில் மாடி போர்ஷனில் குடியேறிவிட்டனர். சிறிது காலம் மகள் மருமகளுடன் தான் இருக்கப் போவதாக வனதாயி கூற வைரவம் மட்டும் சப்தமாதா மலைக்கு கிளம்பி சென்று விட்டான். மகனும் மருமகளும் தனி கொடுத்தனம் வந்தாகிவிட்டது. வனத்தாய்க்கு நிம்மதியை தந்தாலும் அந்த கொலைகார பாவி அவர்களை அண்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடன் தங்கிவிட்டாள். தாரணியின் பங்களா வசதியாகவே இருந்தது. மாடி போர்ஷனுக்கு செல்ல தோட்டத்திலிருந்து தனியாக மாடிப்படிகள் இருந்ததால் இவர்களால் அவர்கள் குடும்பத்திற்கு தொந்தரவு இல்லை. அவளும் சுகந்தமணியிடம் மட்டுமில்லாமல் வனத்தாயிடம் கூட சிநேகமாக பழகினாள். சீக்கிரமே நம்பிராஜனும் சுகந்தாவும் புதிய சூழ்நிலையில் ஐக்கியமாகிவிட்டனர். எப்பொழுதாவது சுகந்தா மட்டும் காரைக்குடி ஹவுஸுக்கு சென்று தன் குடும்பத்தினரை பார்த்துவிட்டு வருவது வழக்கம். அம்மாதிரி ஒருமுறை காரைக்குடி ஹவுஸ் சென்றிருந்த சுகந்தமணி வரும்பொழுது பார்கவியையும் அழைத்து கொண்டு வந்திருந்தாள். பார்கவி குட்டிக்கு என்கிட்ட ரொம்ப ஆசையத்தை. என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் இல்லாமல் அதுக்கு போர் அடிக்குதான். அதுதான் அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன். வனத்தாயிடம் விளக்கம் தந்தாள் சுகந்தா. நல்லா இருக்கு சுகந்தா. எனக்கு நீ விளக்கம் தரணுமா என்ன? இது உன் வீடு. வீட்டுக்கு பெண் குழந்தை வந்தால் மகாலட்சுமியே வந்த மாதிரி வனத்தாயி சொன்னாள். அன்று பிற்பகல் ஹாலில் உட்கார்ந்து ராமநாமத்தை முன்னித்து கொண்டிருந்தாள் வனத்தாயி. பார்கவி தன் அத்தை சுகந்தமணியுடன் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அத்தை, சீரியல் போர் அடிக்குது. நாம் ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? பார்கவி சினிங்கினாள்.
சரிம்மா. சுகந்தமணி ரிமோட்டை அமைக்கி டிவியை அணைத்தாள். என்ன விளையாட்டு விளையாடலாம் பார்க்கலவி? சுகந்தா கேட்டாள். நீயே சொல்ல அத்தை. பார்க்கவி ஆவலுடன் சுகந்தாவின் மடியில் சரிந்தாள். காரைக்குடி ஹவுஸில் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருந்த நாட்கள் நினைவுக்கு வர சுகந்தாவின் மனம் சோகத்தில் மூழ்கியது. மனநிலைக்கு ஏற்ற விளையாட்டை விளையாடினால் என்ன சுகந்தமணி நினைத்தாள். பார்க்கவி ஒரு புது விளையாட்டு. கோடு வேர்டில் ஒரு பெயரை குறிப்பிடணும். அது யாருன்னு அடுத்தவங்க சொல்லணும். என்ன? சுகந்தா சொல்ல பார்க்கவி ஆர்வத்துடன் நிமிர்ந்து உட்கார்த்தாள். சரியத்தை, நீங்களே ஆரம்பிங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். வனத்தாயிக்கும் அந்த விளையாட்டு ஆர்வத்தை கிளப்பியிருக்க வேண்டும். பொழுது போகாமல் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தவள் மௌனமாக அவரது விளையாட்டை கவனிக்கத் தொடங்கினாள். சுகந்தமணிதான் விளையாட்டை துவக்கினாள். நிலா கதிரவன், இதுதான் கோட்வேர்டு. பார்க்கவி யோசித்தாள். வடதாய்க்கு உடனடியாக விடை தெரிந்து விட்டது. தன் தந்தை சந்திரசேகரை குறிப்பிடுகிறாள் சுகந்தமணி. பாவம், பார்க்கவிக்கும் விடை தெரிந்து விட்டது. சந்திரசேகர் தாத்தா பரவாயில்லையே, குழந்தை சுட்டியாத்தான் இருக்கா. மனதிற்குள் வனத்தாயி நினைத்து கொண்டாள். இப்போ நீ கேளு, சுகந்தமணி பார்க்கவியிடம் சொன்னாள். சன்ஃப்ளவர், பார்க்கவி தனது கோட்வேர்டை சொன்னாள். சூரியகாந்தம், சுகந்தா புன்னகையுடன் விடையை சொன்னாள். அடுத்ததாக சுகந்தமணி கூறினாள். பாம்பு பெல், நாகமணியத்தை சரியாக சொன்னாள் பார்க்கவி. இப்போ நான் கேட்கணும்ல, யோசித்தபடியே சொன்ன பார்க்கவி சுகந்தமணியை பார்த்தாள். வாசனை பணம், பார்க்கவி பல்லை காட்டி சிரிக்க உடனடியாக பதிலை தந்தாள் சுகந்தமணி. வேற யாரு? சுகந்தமணி, நான் தான் உன்னோட சின்ன அத்தை. பார்க்கவியின் கன்னத்தை வாஞ்சையுடன் கிள்ளினாள் சுகந்தமணி. போங்க அத்தை, நீங்கள் உடனே பதிலை சொல்லிடுறீங்க. என்ன மாதிரி நீங்களும் யோசிக்கணும். அவள் சினிங்கினாள். இப்போ நீங்கள் கேளுங்க. லக்கி வெல்த், சுகந்தா தன் கோடுவடை சொல்ல பார்க்கவி விழித்தாள். அவளுக்கு எந்த பெயரும் புலப்படவில்லை. வெகுநேரம் யோசித்து பார்க்கவி சலித்து கொண்டாள். போங்க அத்தை, ரொம்ப டஃப்பாக கேட்குறீங்க, நீங்களே விடையை சொல்லிடுங்க. சுகந்தமணி சிரித்தாள். தனபாக்கியம், சே தனபாக்கியம் பாட்டியா? இது எனக்கு தோணலையே. இருங்க, நானும் ரொம்ப கஷ்டமாக கேட்குறேன். பார்க்கவி எப்படியாவது சுகந்தமணியை திணறடிக்க வேண்டும் என்று கஷ்டமான ஒரு கோட்வேர்டை யோசிக்க முற்பட்டாள். உடனே பளிச்சென்று ஒரு பெயர் தோன்றியது. அத்தை, இதை சொல்லுங்க பார்க்கலாம். புஷ்பமலை. பார்க்கவி சவால் விடும் பணியில் தன் கைகளை கட்டிக்கொண்டு தலையை ஒரு பக்கமாக சாய்த்து பேசினாள். சுகந்தமணி யோசிக்க ஆரம்பித்தாள். பார்க்கவி போட்ட புதிரை வனத்தாயியும் கேட்டாள். முதலில் அந்த புதிரைக்கான விடையைத்தான் யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். திடீரென்று அவளது சிந்தனையின் ஆழத்தில் ஏதோ ஒரு சுரங்க அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த தகவல் ஒன்று அந்த புதிரில் பூட்டு உடைக்கப்பட்டு சுரங்கத்தை விட்டு வெளியே பரவி அவள் சிந்தையில் திகுதிகுவென்று கற்பூரமாக கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. புஷ்பமலை, இந்த பெயரை எங்கேயோ கேட்டிருக்கிறாள். ஆம், அவள் இந்த வீட்டிற்கு வந்து நாட்டு வைத்தியர்களில் ஒருவர் இலுப்பைப்பு வைத்தியர் பாண்டுரங்கன், ராமலிங்கம் மற்றும் புஷ்பமலை என்றுதானே அன்று விருந்தின் போது காதில் பெயர்கள் ஒலித்தன. புஷ்பமலை என்கின்ற இந்த பெயரைத்தானே இவ்வளவு நாட்கள் இவள் சிந்தை கேட்டாமல் இவளை திணறடித்தது. இலுப்பைப்பு வைத்தியரும் பாண்டுரங்கனும் இறந்து விட்டனர். இன்னும் சொல்லப்போனார் கொலையே செய்யப்பட்டுள்ளனர். மீதி இருக்கும் புஷ்பமலையும் ராமலிங்கமும் தான். இந்த 2 பேரில் ஒருவன் ரெக்கார்டரை நல்லமரின் கழுத்தில் மாட்டி கரணை ரகசியத்தை களவாடியவன். தனக்குள் எழுந்த பரபரப்பை கட்டுப்படுத்தி கொண்டு மீண்டும் அவர்களது விளையாட்டில் கவனத்தை செலுத்தினாள் வனத்தாயி. சுகந்தமணியை திணறித்தான் போனாள். புஷ்பமலை தன்னால் என்றளவு யோசித்து பார்த்தாள். அவள் திணறுவதைக் கண்டதும் பார்கவியின் குஷி அதிகமானது. வேணும்னா இன்னொரு க்ளூ தரேன். ஃப்ளவர் ஹில், புஷ்பமலை. பார்கவி கைத்தட்டி சிரித்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.